இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் நாள் நைட்டு பட்டாணி ஊற வச்சு குக்கரில் 5 விசில் வச்சு நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை தண்ணியோட இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 பட்டையிலையை கிள்ளி போட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது கூட லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அதையும் சேர்த்து உள்ளே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, மாங்காய் எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜில்லுன்னு மலைக்கு சூடான ஒரு சின்ன பரிமாறல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.